ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, என்னுடைய கரத்தை தொட்ட உன் வாழ்விற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கின்றது. நீ தட்டு தடுமாறிய நாட்களெல்லாம் முடிந்து தெளிவான வலிமையாக நீ வாழக்கூடிய வாழ்நாட்கள் இனி உன்னுடைய வாழ்நாட்களின் ஒவ்வொரு நாட்களாக இருக்கவும் செய்யும். எது நடந்ததோ அது நன்மைக்காக நடந்திருக்கின்றது என்பதை மட்டும் தெரிந்து கொள். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்தித்தபடிதான் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் நம்பிக்கை என்ற ஒன்று மனதிற்குள் ஆணித்தனமாக இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வரக்கூடிய தைரியத்தையும் பெற்றும் விடுகின்றார்கள். உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் சிந்தித்து நீ செய்ய தொடங்கினால் அது எந்த ஒரு தோல்வியையும் காணாது. சிந்திக்காமல் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் சிக்கலிலும் சென்று முடிகின்றது. அப்படி பல விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்திருக்கின்றது. சிந்தித்து செயல்பட தொடங்க ஆரம்பித்து விடு. எதை செய்த பொழுதிலும் இந்த சாய்நாதனிடம் சொல்லிவிட்டு செய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து இறைவனின் துணை உனக்கு இருக்கின்றது என்று நான் நிரூபித்து காண்பிக்கப் போகின்றேன். அமைதி இல்லாத உன்னுடைய மனதை அமைதியாக வைக்க நான் வழி செய்வேன். நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து பொறுக்க முடியாமல் அது அமைதியை இழந்தபடி இருக்கின்றது. அது அமைதியை பெற வேண்டுமானால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சற்று உனக்கு சாதகமாக்கி தரும்படியும் வெற்றியை காணும்படியும் உன்னுடைய மனதை திருப்தியாக்க வேண்டும். உன்னுடைய மனதை திருப்திப்படுத்தக்கூடிய அளவிற்கு நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது நீயே எடுக்க வேண்டும். அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய முடிவானதாக இருக்கும். எது உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையோ, எது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை தான் நான் உன் வாழ்க்கையில் பெற்றும் தருவேன். மாற்றங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை சில நாட்களுக்கு சகித்து கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும். உடனடியான மாற்றம் கிடைக்க வேண்டும் என்றால் சற்று உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி யாரிடமும் அதிகப்படியாக எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல் நடப்பதை சற்று அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். உன் வாழ்விற்கு தேவையான அமைதி தானாக கிடைத்துவிடும். நிம்மதி என்ற ஒன்று தொலைந்து போய் இருந்தது உன்னுடைய வாழ்க்கையில். தொலைந்த அந்த நிம்மதியை தேடி பிடித்து உன்னுடைய கரங்களுக்கு நான் சந்தோஷமாக இன்றைய தினத்தில் கொடுக்க போகின்றேன். மாபெரும் மகிழ்ச்சியை உன் வாழ்வில் கொடுத்து அப்படியே உன் வாழ்க்கையை நான் திருப்பி போட போகின்றேன். கஷ்டம் என்ற நிலையிலிருந்து திருப்பி சந்தோஷம் என்ற நிலைக்கு மாற்றிவிடப் போகின்றேன். துன்பம் என்ற நிலையிலிருந்து திருப்பி இன்பம் என்ற நிலைக்கு மாற்றிவிடப் போகின்றேன். அற்புதங்களை எல்லாம் அடுக்கடுக்காக நிகழ்த்தி கொடுத்து பேரானந்தத்தை நீ பெறும்படி நான் நிச்சயம் செய்வேன். காலம் மாற மாற உன்னுடைய பிரச்சனைகளிலும் மாற்றம் வரும். பிரச்சனைகள் அதிகமாவது போல தெரிகின்றது. ஆனால் அதிகமாக கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அழிவில்லாத நிம்மதியை கொடுக்கக்கூடியதுதான். எல்லாம் மாற்றங்களும் ஒரே நேரத்தில் வரக்கூடிய நேரம் இது. நீ இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அர்த்தமும் கிடைத்துவிடும், சந்தோஷமும் கிடைத்துவிடும். இனி நீ வருத்தப்படுவதற்கு எந்த ஒரு விஷயமும் இருக்காது. முன்னேற்றத்தை நான் கொடுத்து உன் வாழ்விற்கான அற்புதங்களை எல்லாம் தந்து கொண்டே இருப்பேன். போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளியை வைத்து நீ போராடிய விஷயத்தில் வெற்றியையும் பெற்று தருவேன். நீ விரும்பியபடி உன்னுடைய வாழ்க்கை அமையும். என் பாதத்தை பிடித்து என்னை நீ சரணடைந்து விட்டாய். எதற்காக என்னை தேடி வந்தாயோ அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும். நல்லதே நடக்கும்.